ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாய் நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால முதுகுமாரன இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தளினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனசு சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்தபடினால நன்றி. எங்களை உதவி செய்வதற்காக தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி செலுத்தி நாள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கல்வாரியிலே ஜீவனை கொடுத்து மறுபடியும் உயிரோடு எழுந்து எங்களுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால் நன்றியப்பா. ஆண்டவரே, எங்களை திக்கற்றுள்ளாய் விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதனுடைய உண்மையோடு போதுமானமாக இருக்கிறவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. கல்வாரிலே சற்காணுவார் கனிந்த தம்முள்ளம் சோகமாய் கரங்கள் காட்டி அழைக்கிறார், கருத்தில் கொள்வாயா. கரங்கள் காட்டி அழைக்கின்றார், கருத்தில் கொள்வாயோ. கல்வாரி நேசர், கணக்கில்லா பாவம் செய்தனி இணங்கும் இவ்வேளையில், உனக்கில்லா அமைதி தந்திடுவார். இயேசு உன்னை அழைக்கிறார், கணக்கில்லா பாவம் செய்தனி இணங்கும் இவ்வேளையில், உனக்கில்லா அமைதி தந்திடுவார். இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். கல்வாரி நேசர் காணுவாய் கனிந்த தம்முள்ளம் சோகமாய் கரங்கள் காட்டி அழைக்கின்றார், கருத்தில் கொள்வாயா. கல்வாரி நேசர், உற்றார் பெற்றாரும் தள்ளினும் தள்ளாத நேசரே, தள்ளாடி சென்று ஏறினார் கொல்கோதா மேட்டினில். உற்றார் பெற்றாரும் தள்ளினும் தள்ளாத நேசரே, தள்ளாடி சென்று ஏறினார் கொல்கோதா மேட்டினில், கொல்கோதா மேட்டினில். கல்வாரி நேசர் காணுவாய் கனிந்த தம்முள்ளம் சோகமாய் கரங்கள் காட்டி அழைக்கின்றார், கருத்தில் கொள்வாயா. கல்வாரி நேசர், தன் பாதம் ஏகும் மனிதனை தள்ளேனென்றி அம்பினார், தன்மேல் உன் பாரம் சுமந்தவர் துன்பங்கள் அடைந்திட்டார். தன் பாதம் ஏகும் மனிதனை தள்ளேனென்றே அம்பினார், தன்மேல் உன் பாரம் சுமந்தவர் துன்பங்கள் அடைந்திட்டார், துன்பங்கள் அடைந்திட்டார்.
கண்ட தம்முள்ளம் சோகமாய் கரங்கள் காட்டி அழைக்கின்றார், கருத்தில் கொள்வாயா. கரங்கள் காட்டி அழைக்கின்றார், கருத்தில் கொள்வாயோ. கல்வாரி நேசர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று 1 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய், நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தெசலோனிக்கர் நிருபத்திலே 5 அதிகாரங்கள். அந்த 5 அதிகாரத்திலும் ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியிலே ஆண்டவராய் இயேசுனுடைய வருகையும் அதற்கு நாம் எப்படி ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிறது கிரைஸ்ட் கம்மிங் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், அதாவது கிறிஸ்துவின் வருகையும் கிறிஸ்தவர்கள் என்கிற தலைப்பிலே 3வது செய்தியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் பார்க்கும்போது ஸ்டெட்ஃபாஸ்ட் லைஃப், உறுதியான ஒரு வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உலகமானது நிலையில்லாத உலகம். எனவே சூழ்நிலைகள் மாறுகிறது போல மனிதனுடைய எண்ணங்களும் மனிதனுடைய ஆசைகளும் இந்த உலகத்திலே மாறிக்கொண்டே போகும். அவனுடைய அறிவு மாறிக்கொண்டே போகும். எனவே இந்த நிலைமையில ஒரு விசுவாசி ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கணும், அவருடைய அறிகிற அறிவிலே நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், நீதி உள்ளவர்களாக இருக்கணும், கிடைத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். எனவே அந்த விழிப்புள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து ஆண்டோட வருகைக்கு இவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். எனவே ஸ்டெட்ஃபாஸ்ட் லைஃப், உறுதியான நிலை வாழ்க்கை. இதில் பார்க்கும்பொழுது 3 காரியங்கள் வாசிக்கின்றோம். முதல் பகுதி 3ஆம் அதிகாரம், அது 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது பிலீவர்ஸ் அண்ட் பால்ஸ் ரிகார்ட், அதாவது விசுவாசிகளும் பவுலுனுடைய அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அக்கறையையும் குறித்து வாசிக்கிறோம். பிலீவர்ஸ் அண்ட் பால்ஸ் ரிகார்ட், பவுலும் அந்த விசுவாசிகளை குறித்த அவருக்கு இருக்கிற அக்கறையையும் குறித்து நாம் பார்க்கின்றோம். வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 5 வசனம். 1 Thessalonians chapter 3 first 5 verses. ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து, இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வருமென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் வந்து உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியிலே நான் வாசிக்கும் பொழுது பிலீவர்ஸ் அண்ட் பால்ஸ் ரிகார்ட், விசுவாசிகளும் பவுலுடைய அக்கறையும் குறித்து நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது இந்த தெசலோனிக்கர் சபையை 3 ஓய்வு நாட்களிலே அவர் அந்த சபையை ஸ்தாபித்து அங்கே அவர் நடத்தி கொண்டு வருகிறது. 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். ஆக்ட் சாப்டர் 17 verse 1 onwards. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பல்லோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அங்கே இயேசுவை குறித்து 3 ஓய்வு நாட்களிலே ஏறக்குறைய 3 வாரம் 1 மாதம் கூட இல்லை, அவங்க மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து இயேசுவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணி அங்கே ரட்சிக்கப்பட்ட மக்களை வைத்துக்கொண்டு அந்த சபை ஸ்தாபிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் 3 ஓய்வு நாள் பின்னதாக அவர் பிரயாணப்பட்டு போகிறபடியினாலே அதன் பிறகு பின்னதாக அத்தனை பட்டணத்துக்கு அவர் வருகிறார். கிரீஸ் ஏத்தன்ஸுக்கு வருகிறார். இதெல்லாம் பிடிச்சி விட்டு அந்த சபை மக்கள் எப்படி இருக்கிறாங்க, 3 ஓய்வு நாளில் தான் நம்ம இருந்தோம், எப்படி இருக்கிறாங்க, என்ன ஆச்சு,
ப்ராப்ளம் பிரச்சனை வந்துச்சா அவர் என்று சொல்லி அவர்களுக்கு இது முன்னதாகவே எச்சரிப்பாக சொல்லியிருக்கிறார். சொல்லியிருந்தாலும் எப்படி இருக்கிறார் பார்த்துக்கொள்வதற்கு அவருக்கு இருந்த ஆவல், அவருக்கு மேலே சபை குறித்த ஒரு தாகம். இது 2 Corinthians 11 வாசிக்கும் போது எல்லா சபை குறித்த கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது என்று சொன்னபடினாலே அவங்க இவ எப்படி இருக்கிறாங்க, விசுவாசம் இருக்குது எப்படி இருக்காங்க, அன்பில் எப்படி இருக்கிறாங்க, சாட்சியாக இருக்கிறாங்களா, ரட்சிப்பை காத்துக்கொள்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆவல். எனவே அதை நிமித்தமாக தான் அந்த அக்கறையோடு கூட தான் அவர் என்ன பண்ணுகிறார், இந்த காரியங்களை 3 காரியங்களை வாசிக்கிறோம். அஃப்ளிக்ஷன்ஸ் அப்பாயிண்டட், அதாவது பாடுகள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 2வது அஷ்யூரன்ஸ் அவைட்டட், எனவே எதிர்நோக்குதல் அதனுடைய நிச்சயம். அந்த பாடுகள் நிச்சயமாக வரும் என்றால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிச்சயம் அந்த விசுவாச மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஸோ ஆத்தரைஸ்டு மினிஸ்டர், எனவே அனுமதிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட இவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியனை என்ன பண்ணுகிறார், அனுப்பி அவர்கள் என் நிலைமை எப்படி இருக்கிறது என்கிறதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அக்கறையை அவரிடத்தில் பார்க்கிறோம். எனவே அஃப்ளிக்ஷன்ஸ் அங்கே வாசிக்கிறோம் அப்பாயிண்டட். இந்த உபத்திரவங்கள் என்றது அங்கே பவுல் அதில் ரொம்ப அடிக்கடி அந்த வார்த்தைகள் வருகிறது. அந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2வது வசனம் வாசிக்கிறோம், இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு என்று அவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அடுத்த 3வது வசனத்தை வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. 4வது வசனத்தை சொல்கிறார், நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபொழுது உங்களுக்கு முன்னமே அறிவித்தபடியே என்று சொல்கிறார். எனவே இந்த உலகமானது நிச்சயமாய் கிறிஸ்தவர்களை பகைக்கும். உலகத்தின் ஆவியும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்படும். அது மாத்திரமல்ல, உலக மாம்சம் பிசாசு இவைகள் எல்லாம் நமக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது அவர்கள் விசுவாசத்திலே தளர்ந்து விடக்கூடாது. அந்த ரட்சிப்பு நிறைவேறப்படுகிற பிரயாசத்திலே அவர்கள் உறுதியாய் நிற்க வேண்டும் என்கிற அந்த அக்கறை, அந்த கன்சர்ன் அக்கறையின் நிமித்தமாய் அவர் என்ன பண்ணுகிறார், அவளை தெரிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். எனவே அது நியமிக்கப்பட்டிருக்கு. இதுதான் யோவான் 16:33 இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டே இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஏன்னா உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தான் அல்ல என்று சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட நன்மை இருக்கிறபடியினாலே அந்த உலகத்திலே நமக்கு உபத்திரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் அவசியம். நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 14:22 வசனத்தை வாசிக்கிறோம். ஆக்ட் சாப்டர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே அநேக உபத்திரவங்களின் வழியாக, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார். அநேகமாக வாசல் இடுக்கமாக இருக்குதுன்னா, வழி நெருக்கமாக இருக்குதுன்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க, தயங்குகிறார்கள். உறுதியான நிலைப்பாடு அவர் இல்லாமல் முன்னேறி போகிறது இல்லை. எனவே இது எல்லா சபைகளிலும் அந்த நாட்களில் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அக்காலத்தில் எருசலேமில் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யூதர்களாலே, மற்ற புறவினத்தாராலே, கள்ள சகோதரராலே, கபடபுல வேலையாட்களாலே, இப்படியெல்லாம் அநேக உபத்திரவங்கள் அந்த நாட்களிலே விசுவாசிகளுக்கு வந்தது போல இந்த கடைசி நாட்களிலும் அப்படிப்பட்ட உபத்திரவம், அந்த உச்சத்தை நாம் காண முடியும். இனி வரப்போகிற நாட்களில் அந்த உபத்திரத்தினுடைய உச்சத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். மார்க் 13ஆம் அதிகாரம் 19 சொல்லுகிறார், உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராது, இனிமேல் சம்பவியாத உபத்திரவம் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். ஸோ அஃப்ளிக்ஷன்ஸ் அப்பாயிண்டட், நியமிக்கப்பட்டிருக்குது. எப்படி மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, இட் இஸ் ஒன்ஸ் டு டை, ஆஃப்டர் தட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி. எனவே ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படுவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே உபத்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்து தான் ஆக வேண்டும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் அதை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுதான் முதல் காரியம். 2ஆம் காரியம் அஷ்யூரன்ஸ் அவைட்டட், எதிர்நோக்குதலுடைய நிச்சயம். அதாவது இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அவர்கள் அந்த நிச்சயம் உள்ளவர்களாக இருப்பார்களானால் அதை அவர்கள் எதிர்கொள்ள ஆயத்தமாக இருப்பார்கள். உதாரணமாக பிலிப்பு சபைக்கு சொல்லும் பொழுது பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:27 onwards. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் அருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும்
உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது தேவனாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய செயல் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அவரோடு கூட பாடுகளை செய்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எனவே அவரோடு கூட ஆளுகை செய்ய அநேகருக்கு ஆவல் உண்டு. ஆனால் பாடுகளை செய்ய அநேகருக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் பவுல் அதை ஒளிவு மறைவில்லாமல் அவர்களுக்கு அதை தெளிவாக சொல்லிவிட்டார். தெளிவாக சொன்ன பின்னதாக அவர்கள் எப்படி இருக்கிறார், அதே 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் அவர்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். எனவே அந்த அஷூரன்ஸ் அவைட்டட் அவங்க அந்த நிச்சயத்திலே அவங்க அந்த நிச்சயத்தை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். அவங்க எப்படி இருக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, எனவே உறுதியான நிலையில இருக்கிறாங்களா, விசுவாசத்தை குறித்தும் அவருடைய உள்ளத்தில் அவரை திடப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தையும் அவள் தெரிந்து கொள்ளும் திடமா இருக்கிறாங்களா. ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறார், திடன் கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன். எனவே நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போவதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அத்தாட்சியாக இருக்கு. இதுவும் தேவனுடைய செயலே. அந்த உறுதியான நிலைப்பாடு இருக்கா இல்லையா, எனவே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல், அந்த விசுவாசத்திலே தளர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறார்களா என்கிற இந்த எதிர்பார்ப்பு. எனவே அதுதான் 2வது காரியம் வாசிக்கிறேன். 3ஆம் காரியம் வாசிக்கிறேன். இப்போ இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா இவரால் போக முடியாது. இவர் வேற இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டோடைய அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொண்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் என்ன பண்ணுகிறார், தீமோத்தேயுவை அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை அவர் சொல்கிறார், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவுக்குள், எனவே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பணும். அனுப்பும்போது யாரை அனுப்புகிறார், உண்மையிலே அந்த விசுவாசிகள் குறித்த பாரமும் ஆண்டோடைய சித்தத்தை அறிகிற அறிவு உள்ள மக்களை தான் அனுப்ப முடியுமே ஒழிய வேற யாராவது அனுப்பணும்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, சுயநலத்தோடு கூட செயல்படுவார்கள். சுயநலத்தோடு கூட செயல்பட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சபையிலே ஒரு பிரிவினை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிடும். பிலிப்பியருக்கு நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எனவே தேவன் என்ன பண்ணுகிறார், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ரட்சிப்பு நிறைவேறப்படுகிற பிரயாசத்திலே தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எனவே சொல்லிவிட்டு அங்க 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க 20ஆம் வசனத்தில் என்று, அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிப்பதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். எனவே இந்த வாசிக்கும் பொழுது அப்ப கிறிஸ்துனுடைய அந்த மனப்பான்மை, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, எனவே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அவர் கொண்டிருந்த அந்த அன்பும் அவருடைய பரிதாபமும் அவருடைய அக்கறையும் எப்படி இயேசுவுக்கு தேவனுக்கு இருந்ததோ அதே விதமான ஒரு அக்கறை தான் பவுலுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. அதே விதமான ஒரு அக்கறை உள்ள ஒரு ஊழியரை தான் இவர் என்ன பண்ணுகிறார், அவர் அனுப்பி அவருடைய உண்மையான ஆவிக்குரிய நிலைமை என்னது என்பதை தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே பிலீவர்ஸ் அண்ட் பால்ஸ் ரிகார்ட், அந்த விசுவாசிகளும் அந்த பவுலுடைய அக்கறையும் அந்த அவருடைய எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு செயல் அங்கே இருக்கிறதா என்பதை அவர்கள் உண்மையாக விசாரித்து சொல்லணும். எனவே சும்மா திருப்திப்படுத்துவதற்காக ஏதோ அறகுறையாக சொல்லுகிறதல்ல, உண்மையான நிலைமை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலைக்காக தான் அவர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட உடன்வேலையாக இருக்க உண்மையுள்ள ஊழியர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ பிலீவர்ஸ் அண்ட் பால்ஸ் ரிகார்ட். 2ஆம் காரியம் வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6 to 10 வசனம் வரைக்கும் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் chapter 3 verses 6 to 10. இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2ஆம் காரியம் வாசிக்க பிலீவர்ஸ் அண்ட் தி ரிப்போர்ட், விசுவாசிகளும் அந்த விசுவாசிகளை குறித்த அங்கே செய்தியையும் இங்கு நாம் 2ஆவதாக பார்க்கின்றோம். இந்த காரியத்தில் 3 காரியங்களை வாசிக்கிறோம். கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், இந்த ஊழியருக்கு அந்த விசுவாசிகளை குறித்த ஒரு அக்கறையை குறித்து பார்க்கிறோம். அந்த விசுவாசிகளும் அந்த ஊழியரை குறித்த ஒரு அக்கறையை குறித்து நாம் பார்க்கிறோம்.
எப்படி ஒரு சரீரத்தில் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவம் பாடுபடும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் சரீரம் பிரகாரமாக நாம் பார்க்கிறோம். காலையில் ஒரு முள்ளு குத்துனா உடனே கண்ணு வந்து அழுகுது, நம்ம தலைக்கு உடம்பு வளையுது, கையில் அந்த முள்ளை எடுத்து விடுகிறோம். இப்படியாக அந்த வேதனையை நீக்க நாம் முயற்சி செய்கிறது போல சரீரமாக சபையிலே அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள், பிறனுடைய நன்மையை தேடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தமக்கை பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கருடைய நிந்தனை என்மேல் விழுந்தது என்று சொல்லத்தக்கதாக இயேசு நடந்தது போல ஒவ்வொரு விசுவாசி நடக்க வேண்டும். அந்த ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே வாசப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட எண்ணத்தை தான் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் கொடுப்பார். எனவே அது மாத்திரமல்ல, அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். எனவே இயேசுவுக்குள் எந்த பரிசுத்த ஆவியான செயலாற்றினாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் செயல்படுகிறார். எனவே அவனவன் தனக்கானவர்கள் அல்ல பிறருக்கானவர்களை நோக்குவானாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், மற்றவர்கள் குறித்த அக்கறை. இதை நற்கிரிகளை செய்கிறதற்கு ஆண்டவர் சொல்ற, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாகவே அவைகளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டார் என்று எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். கலாத்தியர் 6 9-10 இப்படி வாசிக்கிறோம். கலேசியன் சாப்டர் 6 verses 9 and 10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். எனவே அன்பு என்பது பிறனுடைய நன்மைகளை, பிறனுடைய பக்தி விருத்தி, பிறனுடைய பிரயோஜனமான காரியங்களை நாடக்கூடியதாக இருக்கு. இதுதான் தேவனுடைய அன்பு. தற்பொழிவை நாடாது, எப்போதுமே அவனுடைய சுயத்தை நாடாது, மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் இருக்கிறதே மற்றவர்களுக்காக தான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களும் மற்றவர்களுக்காக தான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவன் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த 2வது காரியத்தில் வாசிக்கும் பொழுது என்ன பண்ணுகிறோம், ஒருவர் மேலே ஒருவர் பச்சைமுள்ளவர்களாக இருந்தார்கள். இவரும் அவங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அவர்களும் இவரை பவுலை பார்க்க வேண்டும் என்று சந்திக்க வேண்டும் சொல்லி அந்த ஆவல் இருக்கிறதை பார்க்கிறோம். கன்சர்ன் ஃபார் அதர்ஸ். 2வது காரியம் வாசிக்கும் பொழுது கம்ஃபர்ட் ஒன் அனதர். அவருடைய ரிப்போர்ட் என்னன்னாக்கா, அவங்க ஒருவர் அந்த சொன்ன அந்த ரிப்போர்ட்டை கேட்டோன்னா, செய்தியை கேட்டோன்னா இவருக்கு ஒரு ஆறுதலாம். அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். உங்களை குறித்து நாங்கள் என்ன பண்ணினோம், ஆறுதல் அடைந்தோம். இப்போ பவுல் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் சாப்டர் 1 verse 3 onwards. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எனவே ஊழியக்காரனுக்கும் உபத்திரம் வருது, விசுவாசிகளுக்கு உபத்திரம் வருது. ஆனால் விசுவாசிகளுக்கு உபத்திரம் வந்தாலும் ஊழியக்காரனுக்கு உபத்திரம் வந்தாலும் ஆறுதலின் தேவன் என்ன பண்ணுகிறார், அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க அவர் உண்மையிலோரும் போதுமானவருமாக இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து அந்த தம்முடைய சீஷர் இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், நான் சில நாட்களில் நான் என் பிதாண்டத்தில் போயிடுவேன், அப்பொழுது உங்களுடைய கூட என்றென்றைக்கு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றரவாளனை, ஒரு கம்ஃபர்டர். அப்போ கம்ஃபர்டர் எதுக்கு அனுப்பணும், ஒரு வைத்தியரை அனுப்புகிறேன்னு சொல்லலை. ஆண்டு சொன்ன கம்ஃபர்டர்னாக்கா ஒரு தேற்றரவாளன். எனவே பாடுகள் உபத்திரவங்கள் இந்த விசுவாசிகளுக்கு இந்த உலகத்தில் உண்டு. எனவே அதில் தேற்றக்கூடிய ஒரு தேற்றரவாளனை தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உண்மையான ஒரு விசுவாச வாழ்க்கை அவர்களுக்கு இருக்குமானால் அந்த ஆவியானவரே அவர்களுக்கு என்ன பண்ணுவார், அந்த ஆறுதலையும் தேர்தலையும் அவர்களுக்கு தருவார். எனவே அந்த ஆறுதலும் தேர்தலும் அவர்களுக்கு இருக்கிறதா என்று சொல்லி தான் ஏன்னா பவுலுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். எங்களுக்கு ஒரு சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்போ ஆண்டவருடைய ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கிறபடினாலே இவர்கள் என்ன பண்ணுறாங்க, உபத்திரவத்தில் அகப்படுவர்களுக்கு இவர்கள் ஆறுதல் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். பொதுவாக இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ஊழியர்கள் தான் விசுவாசிகளுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பொதுவாக. ஆனால் எத்தனை விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு ஆறுதல் சொல்லுகிறாங்க, இல்லை சக விசுவாசிகளுக்கு எத்தனை பேர் ஆறுதல் சொல்கிறாங்க? ஏதாச்சும் மரணம் வந்தால், யார் வீட்டில் இறப்பு வந்தால் அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உபத்திரவத்தின் மத்தியிலே உண்மையிலே அன்புள்ள ஆவி ஒருவனுக்கு இருக்குமானால் மற்றவர்களை தங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் மற்றவர்களை தேற்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஏன்னா அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாக இருப்பான். எனவே அந்த பரிசுத்த ஆவி நிறைந்தவனாக இருந்தாலும் ஆவியானவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், பலவீனத்திலும் பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் பவுலுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியத்தில் செய்கிறது. இதுதான் ஆண்டவராகிய கர்த்தரும் அதை செய்தார். எனவே 2வது வாசிக்கும் போது அங்கே கம்ஃபர்ட் ஒன் அனதர்,
எனவே ஒருவரை ஒருவர் அவர்கள் ஆறுதல் படுத்தக்கூடிய நிலைமையிலே அவர்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். 3ஆம் காரியம் வாசிக்க கன்சிஸ்டன்சி இன் தேர் ஃபெய்த். அவருடைய விசுவாசத்திலே அவர்கள் நிலைத்திருக்கிறதை குறித்து அவர்கள் விசாரிக்கிறதை நான் பார்க்கிறோம். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சகோதரே, 7வது வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். உங்கள் விசுவாசத்தினாலே நாங்கள் என்ன பண்ணோம்? ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். எனவே அங்க பார்க்கும் பொழுது அந்த விசுவாசத்தில் அவர் நிலைத்திருக்கிறதை, அந்த செய்தியை கேட்டவனே இவருக்கு ஒரு ஆறுதல். ஏன்னா இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 1 Peter chapter 1 verse 6 onwards. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எனவே அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டியது அவசியம். அந்த உறுதியான நிலைப்பாடு அவர்களுக்கு இருக்கிறதா என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? அவளை விசாரித்து வர சொல்கிறார். விசாரித்து வந்து சொல்கிறார், அவர்கள் உண்மையிலே அந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறாங்க என்று அந்த வார்த்தையை கேட்டோன்னே இவர்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த ஊழியனுக்கு என்ன பண்ணுகிறார்? அந்த சந்தோஷம். இதுதான் ஒவ்வொரு உண்மையான ஊழியனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு. பவுல் பிலிப்பு சபை சொல்லும்போது, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் காணாவிட்டாலும் உங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாக இருந்து ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி என்று சொல்கிறார். எனவே சுவிசேஷன் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். இன்னைக்கு இந்த விசுவாசத்தை இன்றைக்கு வழிவிடகி போகக்கூடிய அநேக போதனைகளும் அநேக கொள்கைகளும் இந்த கடைசி நாட்களில் வஞ்சகங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் பவுல் கலாத்திய சபையில் சொல்ற, நான் உங்களுக்கு பிரசங்கியாத வேறொரு நற்செய்தியை நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டோன்னு சொல்கிறார். ஏன் பவுல் அந்த கலாத்திய சபையை பார்த்து சொல்ல, நீங்கள் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கப் போகிறது என்ன என்று சொல்கிறார். எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? கிரியினாலேயா விசுவாசத்தினாலேயா? இதெல்லாம் ஆண்டவர் அந்த சபை. அதே மாதிரி ஒவ்வொரு சபைகளிலும் அந்த ப்ராப்ளம் வரும். பிசாசு விதமாக விசுவாசிகளை என்ன பண்ணுவான்? தளர செய்து விடுவான், சோர்வடைய செய்து விடுவான், பின்வாங்கி விடுவார்கள். எபிரேயருக்கு நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிறோம். Hebrew chapter 10 verse 36 onwards. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆத்மா ஈடேற வேண்டுமென்றால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி லூக்கா 18:8 வாசிக்கிறோம். இந்த விசுவாசமானது பரிச்சித்து பார்க்கப்படும். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். யூதா நிருபத்தில் நான் வாசிக்கும்போது 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் தேவன் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாளர்களை அளித்தார். ஏன்னா அவங்க விசுவாசமானது பரிச்சித்து பார்க்கப்பட்டது. செங்கடலில் வந்தாங்க, முறுமுறுத்தாங்க. மாறா வந்தது, முறுமுறுத்தாங்க. அப்புறம் காதேஸ்வரனியா வந்தப்போ முறுமுறுத்தாங்க. அவர்கள் வெறும் மண்ணா தான் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துகிறது தான் விரும்பினார்கள். எனவே சுகபோகமாய் வாழ வேண்டும் தான் விரும்பினார்கள். ஒரே பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலே அந்த விசுவாசத்தை அவள் காத்து கொள்ளவில்லை. அதனால்தான் பவுலுக்கு வாசிக்கிற கன்சிஸ்டன்சி இன் தேர் ஃபெய்த். அவர்களுடைய விசுவாசத்தில் அவர் உறுதியாக நிற்கிறாங்க என்பதை அந்த செய்தியை கேட்ட உடனே இவருக்கு ஒரு ஆறுதல், ஒரு மன திருப்தி மாத்திரமல்ல, அது அவர்களுக்கு இவர்கள் ஆறுதல் சொல்ல தேவையில்லாத அளவுக்கு அவர்கள் இவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரு சமாதானம், எல்லாருடைய விசுவாசமும் உறுதிப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே பிலீவர்ஸ் அண்ட் த ரிப்போர்ட், விசுவாசிகளும் அவர்களை குறித்த செய்தியை குறித்து 2வது பார்க்கின்றோம். 3வது காரியம் வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசிப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும்
கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தருக்கு சோத்திரம். பிலீவர்ஸ் அண்ட் பால்ஸ் ரிக்வெஸ்ட், விசுவாசிகளும் பவுலுடைய விண்ணப்பம், பவுலுடைய வேண்டுகோளை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த மூன்று காரியங்கள் வாசிக்கிறோம். ஸ்ட்ரைக் இட் ரிச் இன் ஃபெய்த், அதாவது விசுவாசத்திலே அவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது விசுவாசத்திலே அவர்கள் அப்படியே இருந்துறது, அப்படியே போட்ட கல் மாதிரி இல்லாமல் விசுவாசம் காத்துக்கொள்வது மாத்திரமில்லை, விசுவாசத்திலே ஒரு வளர்ச்சி அவருடைய வாழ்க்கையில இருக்கிறதை இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்கிறார். இவர்களுக்கு மாத்திரமல்ல, கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிப்போம். கொலோசியர் சாப்டர் 2 verses 6 and 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. அப்ப ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருக வேண்டியது மிக மிக அவசியம். விசுவாசம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, விசுவாசத்திலே வளர்ச்சி இருக்க வேண்டியது அவசியம். இதே மாதிரி பிலிப்பியருக்கு நிருபத்தில் பவுல் சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இதே விதமாக அவர்களுக்கு பாடுகள் உபத்திரங்கள் அவர்களுக்கு வந்தது, அதுக்கு நாம் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நம்பிக்கை குறித்து அவர்களுக்கு சொல்லும் பொழுது 1:21 வாசிப்போம். பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காக சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். எனவே அந்த மற்ற விசுவாசிகளுடைய விசுவாசத்தின் வர்த்தனைக்காக நான் பிழைத்திருக்கிறேன் பவுல் சொல்கிறார். அப்ப ஒவ்வொரு விசுவாசியும் ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பார்களானால், அந்த அன்பு அவர்களை நெருக்கி ஏவுமானால் நிச்சயமாய் மற்றவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில மற்றவருடைய விசுவாசத்தை குலைத்துப்படுவர்களாய் அல்ல, அந்த பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலே உறுதியாக இருக்க அவர்களை திடப்படுத்த, உற்சாகப்படுத்த, அவள் பாரத்தை சுமந்து அவர்களுக்காக ஜெபிக்க, இவ்விதமாக ஜெபித்து என்ன பண்ணணும், அவர்கள் அந்த விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண முடியும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுவார், செயலாற்றுவார். இந்த விசுவாசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் இல்லை. ஆனால் காலேப் யோசுவாவுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. ஏன்னா அவர்கள் வேற ஆவிய உடையவர்களாக இருந்தார்கள். அதனால நீங்கள் அந்த காதேஸ் பர்னியாவில் சொல்லும் பொழுது அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அந்த ஜனத்தை நாம் எளிதாக அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். அவருடைய காத்த நிலையில் அவர்களை விட்டு அகன்று போயிட்டு நாம் எளிதாக அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். அப்போ ஒரு ராட்சசர்கள் தங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியத்திலே அவர்கள் பலம் உள்ளவரோ பலவான்கள் தான். ஆனாலும் அதை குறித்து அவர்கள் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, கலக்கம் அடையலை. ஏன்னா தேவன் வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார், எவ்வளவு பொய்யுரையாதவராய் இருக்கிறார். இந்த ஒரு நிச்சய நம்பிக்கை அந்த காலேப் யோசுவாவுக்கு இருந்தது. ஆனால் மற்ற மக்கள் எல்லாம் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்தார்கள். எனவே விசுவாசத்தை காத்துக்கொள்ள தவறிவிட்டார்கள். ஆனால் காலேபினுடைய வாழ்க்கையிலும் யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எகிப்திலிருந்து வந்த நாட்களில் இருந்து அவர் விசுவாசம் ஒவ்வொரு பரீட்சையிலும் விசுவாச பரீட்சையிலும் அவர் தேர்ச்சி பெற்றவளாய் வளர்ந்து கொண்டே வந்தபடினால்தான் அந்த காதேஸ் பர்னியாவில் தைரியமாக சொல்கிறாங்க, நாம் எளிதாக அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம் என்று சொல்கிறார். ஏன்னாக்கா யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் ஜெயம் கர்த்தராலே நமக்கு வரும். அந்த விசுவாசித்தால் போதும் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும் என்று சொல்லி அந்த உறுதியான நிலைப்பாடு அவர்களுக்கு வந்தது. அந்த வளர்ச்சி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே அதே விதமான வளர்ச்சி தான் அந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு விசுவாசிகளும் விசுவாசத்திலே வளர வேண்டியது அவசியம். ஏன்னா விசுவாசத்தை தோக்குகிறவர் முடிக்கிறவர் அவர். எனவே தொடர்ந்து விசுவாசத்தை நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே வளர வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ ஸ்ட்ரைக் இட் ரிச் இன் ஃபெய்த். எனவே விசுவாசத்திலே அவர்கள் முன்னேற்றம் காணப்படணும். உதாரணமாக வாசிக்கும்போது எபிரேயருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஹீப்ரூ சாப்டர் 6 verses 1 onwards. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு
செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. முன்னேற்றம் இருக்க வேண்டியது அவசியம், வளர்ச்சி இருக்க வேண்டியது அவசியம். எனவே இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வளராத பட்சத்தில் நிலைமை என்ன இருந்தாக்கா, அவர்கள் சந்தேகத்துக்கும் அவருடைய வாழ்க்கையில் பயத்துக்கும் ஆட்கொள்ள ஆரம்பித்து விட ஒவ்வொருத்தரும் வரும்பொழுது. இதெல்லாம் தான் இயேசு யோவான் 14 சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையிலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை வாக்கு பண்ணினபடியே அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கணும். எபிரேயருக்கு நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 6:18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உறுதியான நிலைப்பாடு, ஏன்னாக்கா நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை யார் கொடுத்த நம்பிக்கை? தேவன் கொடுத்த நம்பிக்கை. எனவே அந்த நம்பிக்கையில தான் ஆண்டவரிடத்தில் நாம் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறோம். எனவே அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களே நிறைந்த ஆறுதல், கம்ப்ளீட் கான்சலேஷன், ஹோல் கான்சலேஷன் சொல்கிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், அந்த வாக்கு உறுதியும் கொடுத்தார், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி முடித்தார். ஆமாம், பிதாக்களுக்கு ஆண்டவர் அதே மாதிரி செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ விசுவாசிக்கவில்லை. அவர்கள் உலக பிரகாரமான ஒரு சமய நிலையில தான் இருந்தார்கள் ஒழிய சத்தியத்தின்படி அவர்கள் வாழ்க்கை நடத்தவில்லை. ஆயினால தான் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்காமல் அவரை புறக்கணித்து சிலுவையில் ஆணி எடுத்து கொண்டார்கள். அதே நேரம் அந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். எனவே அந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிடக்கூடிய இந்த காலத்துக்குள்ளாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை விட்டு வழுவி போகாமல் விசுவாசத்தை காத்து கொள்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே வளர்ச்சி இருக்க வேண்டியது அவசியம். ஒரு பள்ளியில் ஒரு பிள்ளையை சேர்க்கும் பொழுது ஒவ்வொரு வகுப்பிலும் என்ன பண்ணுறாங்க, மாதத்துக்கு ஒரு பரீட்சை, வாரத்துக்கு ஒரு பரீட்சை. அது எந்த அளவுக்கு அவர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்களோ அந்த அளவுக்கு அதிகமான பரீட்சை இருக்கிறது பார்க்கிறோம். அந்த காலத்துலலாம் குவார்டர்லின்னு சொல்லுவாங்க, காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, இறுதி ஆண்டு தேர்வுன்னு தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் மிட் டேர்ம் டெஸ்ட்டும் வைப்பாங்க இடையில, அப்புறம் வீக்லி டெஸ்ட் வச்சாங்க, மந்த்லி டெஸ்ட்டு. இது நாட்கள் அவர்கள் வகுப்பு தேர்ச்சி பெற 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 மேலே வளர இந்த பரீட்சைகள் அதிகமாக வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒவ்வொரு பரீட்சையிலும் நாம் தேர்ச்சி பெறும்போது விசுவாசத்திலே வளர்களாய் காணப்படுகிறோம். ஒருபோது நாம் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு என்கிற நிலைமையிலே இருந்துவிடக்கூடாது. பிலிப்பியருக்கு நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து வாசிக்க. பிலிப்பியன் சாப்டர் 3:12 onwards. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து போக வேண்டியது அவசியம். விசுவாசம் இருக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே போக வேண்டியது அவசியம். நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் வெளிப்படுத்துவார். என்ன சிந்தை? கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டோம். அதோட முடிஞ்சு விடல. 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியாச்சு, அதோட முடிஞ்சு விடல. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய விசுவாசமானது பரிசித்து பார்க்கப்படும். அப்போ 35லேருந்து 40, 40லேருந்து 45, 50, 65 இப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். இதுவரைக்கும் ஆண்டுடைய வருகை வருகிற வரைக்கும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும். எனவே விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டே போகணும். அந்த விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டு போகும்போது யார் தான் அவர்கள் ஆண்டவரையே அறிந்து கொள்கிறார்கள், தேவனுடைய மகிமையை காண்கிறார்கள். அந்த அறிவு இருக்கிறது. ஆண்டவரோட ஐக்கியத்திலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். எனவே ஸ்ட்ரைக் இட் ரிச் இன் ஃபெய்த். விசுவாசத்திலே நாம் உறுதியான நிலைப்பாடு நமக்கு இருக்கணும். முன்னேற்றம் இருக்க வேண்டியது அவசியம். நானும் விசுவாசி என்று சொல்லி ஒரு மத சடங்கு போல போக்குவரத்துமாய் இருக்கிற நிலைமையை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பிரசங்கி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிற துன்மார்க்கர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நாம் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக தொடர்ந்து நாம் போய் கொண்டிருப்போமானால் விசுவாச வாழ்க்கையிலே வளர முடியாது. விசுவாச வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியம். ஸோ ஸ்ட்ரைக் இட் ரிச் இன் ஃபெய்த். 2வது காரியம் வாசிக்கும் போது ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் லவ்.
அன்பிலே அவர்கள் எப்படி இருந்தானா உறுதியான நிலையால் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனம் வாசிப்போம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. அப்ப தேவனுடைய அன்பிலே நாம் பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். 1 யோவான் 4:8 வாசி, அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கின்றார். ரைட், நமக்கு ஆண்டவர் அன்பில் நிலைத்திருந்து மாத்திரமல்ல, மற்றவரிடத்தில் அந்த அன்பு இருக்க வேண்டியது அவசியம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனத்தை வாசிக்கலாம். 1 John chapter 4 verse 8, 9 and 10. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவர் ஒரு அன்பு கூற நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். அன்பு என்கிற கடனே அல்லாமல் வேற கடன் நமக்கு இருக்கக்கூடாது வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 13:34-35 வாசிக்கும் போது, நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீ அவர் சொல்ல ஒரு அன்புள்ளவர்களாக இருக்கிற புதிதான கற்பனையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒரு அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர் சொல்லி எல்லாரும் கண்டு கொள்வார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அன்பானது இந்த கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவுபறிந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும். அன்பிலே நிலைத்திருக்க மாத்திரமல்ல, அன்பின் கிரியையிலே வளர வேண்டியது அவசியம். எபேசியருக்கு நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனதில் வல்லமையாய் பலப்படவும். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எனவே அந்த அன்பு அதுக்கு ஒரு அளவு கிடையாது, அளவிட முடியாத அந்த அன்பு. இயேசு கிறிஸ்து முடிவு வரை தான் அன்பு வைத்தார், அவர் அன்பாகவே இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ரோமர் 5:5 வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியிலே நிரம்பி இருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே அன்பினாலே நிரம்பி இருப்பான். அந்த அன்பினை நிரம்பி இருந்து இன்னும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கும் பொழுது அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் அன்பானது வழிந்து ஓடும், நித்திய ஜீவகாலமாய் ஊறுகின்ற நீருற்று அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற நதியாய் புறப்பட்டு ஓடும். அப்போ அந்த அன்பிலே அவன் நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவனாக இருப்பான். இது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அது குறித்து அருமையாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வரம் செயல்படுகிறதுனால நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதம் அடையாளம் செய்தோம் அல்லவா, பிசாசிலை துரைத்தினோம் அல்லவா என்று சொல்லும்போது, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் இருப்பதே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக. ஏன்னா பூமிக்கு உப்பாக இருக்கிற உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது சொல்கிறார். இயேசுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்படுகிற வரங்களும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, எந்த வரமாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டியது அவசியம். பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக செயல்படுத்த வேண்டிய சுயத்துக்கு ஒருபோதும் இருக்கவே முடியாது. ஏன்னா இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனவே அந்த விசுவாசம் இருக்கிறவனுக்கு உண்மையிலே வாழ்க்கையிலே அந்த அன்பு இருக்கும். அன்பு கூறுகிறவன் நிச்சயமாய் விசுவாசிக்கிறவனாக இருப்பான். அதான் இயேசு சொல்கிறார், ஒருவன் என் அன்பாக இருந்தால் அவன் என் வசனங்களை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். இந்த கடைசி நாட்களிலே இந்த அன்பு தனிந்து போகக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. கொடிதான காலங்கள், கட்டுப்படுத்த முடியாத காலங்கள், இவைகளுக்கு ஊடாக நம்ம நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். பலவீனத்தில் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிற தெய்வம் அவர். இயேசு முடிவு வரைந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்தது போல இறுதி வரைக்கும் நம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிற மாத்திரம் அன்பிலே அளவிட முடியாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவ்வளவுதான் அன்பா? ஒரு பக்தியோட போகிறதல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பிலே வளர்ச்சி காணப்பட வேண்டியது அவசியம். இதுதான் ஆண்டவர் அங்கே பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபமாக நாம் பார்க்கிறோம். இறுதியாக வாசிக்கும் போது, ஸ்டாண்ட் பிளேம்லெஸ் அண்ட் ஹோலி.
அந்த வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எனவே அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவாரா, உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராக. பரிசுத்தம். எனவே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 5:8 வாசிக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த பரிசுத்த நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் அவசியமான ஒரு காரியம். அந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் சாப்டர் 4:3-7. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எனவே அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே 7வது வசனம் வாசிக்கலாம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஏன்னா நம்மை ஆண்டவர் ஒரு நாளே நாம் பாவிகளாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். ரோமர் 6:22 வாசிக்கிறபடி இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடியினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்ன பண்ணணும்? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்கணும். தேவனுக்கு ஏற்புடைய நிலையை அடைந்த நீதி அடைந்தவன் தொடர்ந்து அந்த ஏற்புடைய நிலையிலே நீதியிலே நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். எனவே பரிசுத்தமில்லால் ஒருபோதும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. எனவே நாம் குற்றமற்றவர்களும் பரிசுத்தத்தையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Philippians chapter 2 verses 13 onwards. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு, கிறிஸ்துவின் நாளிலே பவுலுக்கு உண்டாக வேண்டும் என்றால், ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எனவே குற்றமற்றவர்களும் மாசற்றவர்கள். குற்றம் என்பது மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. மாசற்றவர்கள் என்றால் நம்ம உள்ளத்துக்குள்ளும் அவ்விதமான ஒரு காரியம் இருக்கவும் கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. வெளியிலே மற்றவர்களை பார்த்து வாழ்த்துதல் சொல்லலாம், மற்றவர்களை கட்டிப்பிடிச்சு எது வேணாலும் செய்யலாம். உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்க்கின்றார். எனவே உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டியது அவசியம். உண்மையான ஒரு அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். உண்மையான அன்பு கூறுகிறவன் தான் அந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமுள்ளவனாக இருப்பான். ஏன்னா 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் மரித்திருக்கிறார். இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கத்தக்கதாக அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோமே. அப்போ அந்த அன்பு, தேவனுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு நெருக்கி ஏவினபடினால்தான் இயேசு நமக்காக கல்வாரியிலே பாடுபட்டு தியாக பலியாக ஒப்பு கொடுத்து இவ்வளவு பேர் ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தி விட்டார். அன்பை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, யாருக்காக? நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். விளங்கி கொண்டோமானால் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினால் தேவன் அன்பு இதயத்தை ஊற்றப்பட்டிருக்கிறது. விளங்கி கொண்டோமானால் விளங்கி கொண்டது மாத்திரமல்ல, அதில் வளர வேண்டியது மிக மிக அவசியம், பெருக வேண்டியது அவசியம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் உபத்திரம் அக்கிரமம் மிகுதியாகிற நாட்களிலே அநேகருடைய அன்பு தனிந்து போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் உண்மையான விசுவாசி என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் உறுதியாய்ந்து விசுவாசத்தில் வளர்ந்து அன்பிலே பெருக வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே நான் வாழ முடியும். ஏன்னா ஒருவன் அன்பாக இருந்தால் என் வசனங்களை கை கொள்வான் என்று சொல்லி யோவான் 14:23 இயேசு சொல்கிறார். அப்போ அவருடைய வசனத்தை கை கொண்டாதான் அவன் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க முடியும். சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கும் என்னுடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியத்தை கை கொண்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமுள்ள புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த பாரம் தான் பவுலுடைய வாழ்க்கையிலே இந்த விண்ணப்பத்தை அவர் வேண்டுகோளை வைக்கிறதை நான் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நான் 2 பார்க்கிற காரியம் கிரைஸ்ட் கம்மிங் அண்ட் த கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி 3வது செய்தியாக நான் பார்க்கின்றோம். அந்த 3 காரியங்களை பார்த்தோம். பிலிவர்ஸ் அண்ட் பால்ஸ் ரிகார்ட், விசுவாசிகளும் பவுலுடைய அக்கறையை குறித்து முதலாவது பார்த்தோம். 2வது பிலிவர்ஸ் அண்ட் த ரிப்போர்ட், விசுவாசிகளும் அவர்களை குறித்த செய்தியை அவர் தெரிந்து கொள்ள ஆவலோடாக இருக்கிறதை பார்க்கிறோம். 3வது பிலிவர்ஸ் அண்ட் பால்ஸ் ரிக்வஸ்ட், விசுவாசிகளும் அந்த விசுவாசிகளுக்காக அந்த ஊழியன் ஏறெடுக்கிற ஜெபத்தை குறித்து நான் பார்க்கிறோம். எனவே ஸ்டெட்ஃபாஸ்ட் லைஃப், உறுதியான
வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பாமே, நான் சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவர். அதுபோல் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறது மாத்திரமல்ல, அது நிலைத்தோங்கி ஆண்டு வளர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறீர். பரிசுத்தமாக்கினீர். அந்த பரிசுத்தத்திலே நாங்கள் உறுதியாய் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர். ஆண்டவரே, ஒருவர் மேலே வைக்கிற அன்பிலே உறுதியான நிலைப்பாட்டோடு கூட இருந்து உமது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர். இதையெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எங்களோடு மாத்திரமல்ல மற்றவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய குறைவுகளிலே நிறைவாக்குகிறதும் அவருடைய துயரங்களிலே ஆறுதல் செய்கிற மக்களாய் நாங்கள் காணப்படவும் ஆண்டவரே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றவர்களாய் காணப்படவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி நான் வேண்டுகிறோம். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை தாரும். உம்முடைய சிந்தையை எங்களிலும் எப்போது காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.